Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நெரிசல் அதிகமாக ஏற்படுகிற காரணத்தின் அடிப்படையில் எங்கள் ஆட்சி காலத்திலேயே மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஈரோடு முதல் கோபிச்செட்டிப்பாளையம் வரையிலும் 4 வழிச்சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டன. கோபி நகரத்திற்குள் நெரிசல் அதிகமாக ஏற்படுகிற காரணத்தின் அடிப்படையில் எங்கள் ஆட்சி காலத்திலேயே அதற்காக புறவழிச்சாலை ஒன்றை அமைப்பதற்காக ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டு நிதிகள் ஒதுக்கின்ற போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதை தொடர்ந்து அமைச்சரிடத்திலே 4 முறை கேட்கின்ற போது நான் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன், ஆகவே இதை உடனடியாக செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று போன நிதியாண்டிலே சொன்னார்கள். ஆனால் அந்த பணிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மாண்புமிகு நம்முடைய உறுப்பினர் நண்பர் செங்கோட்டையன் சொல்வது உண்மைதான். ஏற்கனவே இப்பொழுது அது 4 வழிச்சாலை என்ற அடிப்படையில் தான் பணிகள்லாம் ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தளவுக்கு அங்கே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, போக்குவரத்து செறிவு அதிகமாக இருக்கிறது, ஒரு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர் ஏற்கனவே வைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக என்னுடைய மானிய கோரிக்கை வருகிற பொழுது அவருக்கு பிடிக்கிற மாதிரி நான் பதில் சொல்றேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.